காதர வெட்டுகிறான். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டுகிறான். சீஷர்களிடம் மொத்தம் 2 பட்டயங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்று பேதுருவிடம் உள்ளது. பட்டயத்தை உருவுவதற்கு இது ஏற்ற தருணம் என்று பேதுரு நினைத்து அதை உருவி வேலைக்காரனை காதர வெட்டி போடுகிறான். அவனுடைய காதை வெட்ட வேண்டும் என்பது பேதுருவின் இலக்காக இருந்திருக்காது. அவனுடைய தலையை வெட்ட வேண்டும் என்று குறி பார்த்திருப்பான். அந்த குறி தவறி அவனுடைய காதை வெட்டும்படி ஆயிற்று. தன் ஆண்டவருக்காக பேதுரு அநேக காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறான். இயேசுவோடு கூட மரிக்கவும் அவன் ஆயத்தமாக இருக்கிறான். தன்னுடைய ஆண்டவருக்கு ஆபத்து வரும்போது தன்னுடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்படாமல் தைரியமாக செயல்படுகிறான். இயேசு கிறிஸ்துவின் மீது பேதுரு பக்தி வைராக்கியமாக இருக்கிறான். அவருடைய மகிமையிலும் மேன்மையிலும் பாதுகாப்பிலும் மிகுந்த அக்கறையோடு இருக்கிறான். பேதுரு உற்சாகமாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் அவன் ஞானத்தோடு செயல்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் அனுமதி இல்லாமலேயே வேலைக்காரனுடைய காதை வெட்டி போடுகிறான். பட்டயத்தை உருவுவது கிறிஸ்துவின் சித்தமல்ல. நாம் பட்டயத்தை உருவுவதற்கு முன்பாக பலமுறை யோசிக்க வேண்டும். பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் அழிந்து போவான். இயேசுவை பிடிக்க திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கிறார்கள். சீஷர்களிடமோ 2 பட்டயம் மாத்திரமே இருக்கிறது. 2 பட்டயத்தை கொண்டு திரளான ஜனங்களோடு யுத்தம் பண்ணுவது இயலாத காரியம்.